ஒரு அழகான காட்டில் நிறைய விலங்குகள் ஒன்றாக சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன. பறவைகள் பறக்கின்றன, மைகள் தாவுகின்றன, காட்டில் சூரியன் ஒளியை பரப்புகிறது. அந்த காட்டில் ஒரு பெரிய கருப்பு எருமை இருந்தது. அது பெரிய கொம்புகளுடன் இருந்தாலும் மிகவும் அமைதியானது. மற்ற விலங்குகள் அதனை பார்த்து பயப்பட்டன. ஒரு குறும்புக்கார குரங்கு மரத்தில் வாழ்ந்தது. அது எருமையை எப்போதும் கேலி செய்து தொந்தரவு செய்தது. சிரித்துக்கொண்டே இருந்தது. ஒரு நாள் அந்த குரங்கு எருமையின் மேல் குதித்தது. அதன் வாலை பிடித்து சிரித்தது. ஆனால் எருமை அமைதியாக இருந்தது. எந்த பதிலும் சொல்லவில்லை. அதை ஒரு சிட்டுக்குருவி பார்த்து எருமைக்கு கூறியது, இந்த குரங்கு தொடர்ந்தும் தொந்தரவு செய்யும். உனக்கு ஏதாவது செய்ய வேண்டும். எருமை சொன்னது, நான் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டேன். அது செய்யும் தவறு ஒரு நாள் அதைத்தான் வருத்தும். சில நாட்கள் கழித்து எருமையின் சகோதரன் காட்டில் வந்தான். 2 எருமைகளும் ஒரே மாதிரி சந்தோஷமாக சந்தித்து தலை கொட்டினார்கள். அப்போது சகோதரன் ஓய்வெடுத்து மரத்தின் கீழ் நின்றான். எருமை சொன்னது, அண்ணா, நீ ஓய்வெடு, நான் உனக்கு சாப்பாடு கொண்டு வருகிறேன். அந்த குறும்பு குரங்கு வந்து சகோதரன் எருமையை தொந்தரவு செய்யத் தொடங்கியது. அது நினைத்தது, இது பழைய எருமைதான். வாலையும் பிடித்து குதித்தது. ஆனால் சகோதரன் எருமை மிகவும் கோபமாகி தன் வாலையும் கொம்பையும் பயன்படுத்தி குரங்கை காப்பாற்றியது. குரங்கு அதிர்ச்சியடைந்தது. குரங்கு வலியில் துடித்து ஓடியது. அது தன் தவறை உணர்ந்து மற்ற விலங்குகளிடம் குறும்பு செய்வதை நிறுத்தியது. அந்த நாளிலிருந்து குரங்கு மற்ற விலங்குகளுடன் அன்பாக பழகத் தொடங்கியது. எல்லாம் சந்தோஷமாக வாழ்ந்தனர். குறும்பு செய்வோர் ஒரு நாள் தங்களது தவறை உணர்வார்கள்.